வணக்கம். இன்னைக்கு நாம ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட சில சிந்தனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவரோட பேச்சுகள்ல இருந்தும் எழுத்துகள்ல இருந்தும் முக்கியமா மனம், அப்புறம் கர்வம், உண்மையான நிறைவு இத பத்தின சில கருத்துக்களை எடுத்து அலசலாம். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆமா, கட்டாயமா. கிருஷ்ணமூர்த்தி மனச பத்தி சொல்லது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, அவர் மனச ஒரு மாதிரி விசித்திரமான ஒண்ணுன்னு சொல்றாரு இல்லையா? அது பார்க்கறதுக்கு ரொம்ப சிக்கலான மாதிரி இருந்தாலும் அதோட அடிப்படை ரொம்ப எளிமையானதுன்னு சொல்றார். ஒரு நீலவானம் மாதிரி. அப்படி. கரெக்ட். ஆனா அதே சமயம் அந்த மனசோட இயல்பு தான் நம்மளோட போராட்டங்கள், வேதனை இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றார். வாழ்க்கை ஒரு ஆறு மாதிரி போயிட்டே இருக்கு. ஆனா நம்ம மனம் என்ன பண்ணுது? அது ஒரு வலைய வீசுது. காலம், இடம்னு நெய்யப்பட்ட ஒரு வலை. ஓ, அந்த வலை. ஆமா, அந்த வலையில சில விஷயங்களை பிடிச்சுக்குது, சிலதை விட்டுடுது. இங்க அங்க சந்தோஷம், துக்கம், நான், நீங்க, இந்த மாதிரி எல்லா பிரிவுகளையும் அதுதான் உருவாக்குது. கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அந்த வலைய தேவையில்லை, அதுதான் பிரச்சனைங்கிறாரு. அப்போ இந்த வலைங்கிறது நாம உலகத்தை பார்க்கற ஒரு ஃபில்டர் மாதிரி, ஒரு கண்ணாடி மாதிரி சொல்லலாம். ஆமா, சரி. அப்போ இந்த மனசோட செயற்பாட்டுக்கு ரொம்ப நெருக்கமானதுதான் கர்வம், அதாவது அகங்காரம் இல்லையா? அத கிருஷ்ணமூர்த்தி எப்படி பார்க்கறாரு? கர்வம், அதாவது அந்த நான் அப்படிங்கிற மையம், அதோட நம்ம சேர்த்துக்கிற பெருமிதங்கள், அதை பத்தி நிறைய பேசுறார். இது சும்மா சொத்து, படுப்பு, அழகு இதுல மட்டும் இல்ல, ரொம்ப நுட்பமாவும் வேலை செய்யுங்கிறார். எப்படி? உதாரணத்துக்கு, நான் ரொம்ப தன்னடக்கமானவன் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு வகை கர்வம்தான். ஓஹோ. இது மனசோட ஒரு அடிப்படை தேடலோட சம்பந்தப்பட்டது. என்ன தேடல் அது? மனம் எப்பவுமே சூன்யமா, அதாவது எந்த அடையாளமும் இல்லாம ஒரு திறந்த நிலையில இருக்க விரும்புறதில்ல. அது எப்பவும் இதுவா இருக்கணும் இல்ல அதுவா இருக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கு. ஒருவேளை இந்த சூன்ய நிலையே ஒரு புது அனுபவம்னு தெரிஞ்சா அதையும் அடைய, அதையும் தன் கலெக்ஷன்ல சேர்க்க முயற்சி பண்ணும். அனுபவ சேகரிப்பு. ஆமா. ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, இந்த அனுபவங்களை சேர்க்கிற முயற்சியை மனம் எப்ப விடுதோ அப்போதான் உண்மையான ஒரு உள்நிலை மாற்றம் வரும். இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம செய்யற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. வேலை, வியாபாரம், தியானம் கூட. மேல பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப நிறைவா, பிஸியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள? ஆமா, உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா பெரும்பாலும் ஒரு வெறுமை தான் இருக்குன்னு சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி. ஒருத்தர் கிட்ட இருந்து அவரோட பதவி, பணம், அதிகாரம் இதெல்லாம் எடுத்துட்டா மிச்சம் என்ன இருக்கும்? ஒரு குறுகிய மனப்பான்மை, அந்த வெறுமைதானோ? சரியா சொன்னீங்க. ஆனா இதுக்கு நேரு எதிரானதுதான் உண்மையான உள்முக செல்வம், அக நிறைவு. அது வெளியுலக செல்வத்தை விட ரொம்ப உயர்ந்தது, நிலையானதுங்கிறாரு. ஏன் அப்படி? ஏன்னா வெளிச்செல்வத்தை திருடலாம், அது அழிஞ்சு போகலாம். ஆனா இந்த உள்முக செல்வம் அப்படி இல்ல. அதுக்கு அழிவில்ல, அது கரைபடாதது. மிக முக்கியமா ஒரு அழுத்தமா சொல்றது, அது மனசால் உருவாக்கப்பட்டது இல்ல. மனசால் உருவாக்கப்பட்டது இல்லையா? அப்போ? ஆமா, மனம்னா என்ன? பழைய நினைவுகள், எதிர்கால பயம், விருப்பு வெறுப்பு, இதுலதான் அது இயங்குது. ஆனா அந்த உண்மையான அமைதி, அந்த நிறைவு, அது மனசோட செயல்பாட்டுக்கு அப்பாற்பட்டது. நம்மள் பலரும் இதை எங்கேயோ உணர்ந்திருப்போம் இல்லையா? அந்த வெளியே தேடிட்டே இருக்கிறது ஒரு கட்டத்துல சோர்வடைய வைக்கும்னு. ஆனாலும் மனுஷங்க கிட்ட அவங்க விருப்பங்களை, ஆசைகளை எப்படியாவது நிறைவேற்றிக்கணும்னு ஒரு பயங்கர வேட்கை இருக்கே. இருக்கு. ஒண்ணு கிடைக்கலனா இன்னொன்னு தேடி ஓடுறோம். இந்த ஓட்டம் எப்போ நிக்கும்? இதுக்கு கிருஷ்ணமூர்த்தி பதில் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அந்த விருப்பத்தோட, ஆசையோட உண்மையான இயல்பை என்ன, அது எப்படி வருது, எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம முழுசா புரிஞ்சுக்கும் போது அதை நிறைவேற்றணுங்கிற போராட்டமே இல்லாம போயிடுங்கிறாரு. ஓ, அப்போ ஆசைய அடக்கவோ நிறைவேற்றவோ தேவையில்லையா? தேவையில்லை. நான் இப்படி ஆகணும், எனக்கு அது வேணுங்கிற அந்த ஓட்டம், அந்த ஸ்தானதுலுக்கான பிகமிங் முயற்சி எப்ப நிக்குதோ அப்போ அந்த போராட்டமும் நின்னுடும். புரிதல் தான் விடுதலை, அதுதான் முக்கியம். ஆக இந்த உரையாடல்ல கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில நம்ம மனம் எப்படி சிக்கலை உண்டாக்குது, கர்வத்தோட பல முகங்கள், அப்புறம் வெளிப்புற தேடல்கள் ஏன் நிறைவை தர்றதில்ல, உண்மையான உள்முக செல்வத்தோட முக்கியத்துவம், அப்புறம் ஆசைகளை புரிஞ்சுக்கிறது மூலமா எப்படி பிரச்சனையிலிருந்து விடுபடலான்னு கொஞ்சம் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, சரியா சொன்னீங்க. உங்களுக்காக, அதாவது கேட்கிறவங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை. கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி அந்த உண்மையான கரைபடாத உள்முக செல்வம் மனசால் வந்தது இல்லைன்னா அதோட மூலம் எதுவா இருக்கும்? அது எங்கிருந்து வருது? அதை அடைய முடியுமா, இல்ல அதுவாதான் இருக்க முடியுமா? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. இந்த ஆழமான சிந்தனை பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி.